ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஓவலேஷன் அப்படின்னா என்ன, ஓவலேஷன் எப்படி நடக்கும், ஓவலேஷன் நடக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்தால் பொதுவாக உங்களுக்கு ஓவலேஷன்ன்றதை ஷேர் பண்ண போகிறேன். நிறைய சகோதரிகள் இப்போ கமெண்ட்டில் ஒரு கொஷின் கேட்டுட்டு வரீங்க. நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்க எந்த நாளில் ஒன்றா இருக்கணும், ப்ரெக்னென்ட் ஆக இருக்கன்னு கேட்குறாங்க. ஒரு சில பேர் ஃபஸ்ட் பேபி பிறந்துலாம் இருந்திருக்கும், இன்னொரு பேபி தள்ளி போடலான்னு பிளானில் இருப்பாங்க இல்லையா. அவங்க வந்து ஃபஸ்ட் பேபி பிறந்துட்டு அப்புறம் கேப்புக்கு வந்து கேட்குறாங்க. அதுவும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க. ஓவலேஷன் அதாவது அண்ட விடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கருப்பை ஒன்றிலிருந்து முதிர்ந்த முட்டை விடுறது தான் அதோட அர்த்தம் ஓவலேஷன். சரிங்களா? அதாவது அண்ட விடுப்பு அப்படின்றது மாதவிடாய் சுழற்சின்னு ஒரு பகுதிங்க. கருப்பையிலிருந்து கருமுட்டை வெளியேறும் பொழுது நடக்கும். முட்டை வெளிப்படும் போது அது விந்தணுக்களை சந்திச்சா கருவாக மாறும், இல்லாமலும் போகலாம். கருமுட்டை விந்துக்களோடு பயணிச்சிருந்தால் அது கருத்தரிக்கும், அல்லது கருமுட்டை சிதைந்து கருப்பையை புறணி வழியாக வெளியேற்றப்பட்ட அது கருவை உருவாகாது. அதாவது உங்களது ஆரோக்கியமான கருமுட்டையை உள்ள உருவாகிருக்கு. அதே மாதிரி ஆண்களோட விந்தணுக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது ரெண்டுமே வந்து ஒரு டைம் இணையும் பொழுது அது கருவாக உருவாகும். இந்த ஓவலேஷன் இப்போ வந்து பொதுவாக காலம் வந்து 28 நாள் மாதவிடாய் சுழற்சி. இப்போ உங்களுக்கு 28 நாள் இருந்துச்சுன்னா ஒரு கேலண்டர் எடுத்து நான் சொல்கிறது குறித்து வச்சுக்கோங்க. 28ன்னு வச்சுக்கோங்க. 28ல் பாதி வந்து 14 இல்லைங்களா? அந்த 14க்கு 2 நாள் முன்னாடி 2 நாள் பின்னாடி 13, 14, 15, 16 இதுதான் உங்களுக்கு ஓவலேஷன் டேட்டு. ஆனால் எல்லாருக்குமே ஒரே மாதிரி 28 இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று மாறும். மாதவிடாய் சுழற்சியோட நடுப்பகுதி நீங்கள் கண்டுபிடிக்கணும். நடுப்பகுதி கண்டுபிடிச்சி அதுக்கு 2 நாள் முன்னாடி 2 நாள் பின்னாடி. இப்போ உங்களுக்கு 30 நாளாக இருந்தால் 14, 15, 16, 17. உங்களுக்கு இப்போ வந்து ஒரு 29 நாளாக இருந்தால் அதில் பாதி, 32 நாளாக இருந்தால் அதுக்கு பாதி. சரி, நான் எப்படி ஓவலேஷன் கண்டுபிடிக்கிறதுன்றது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஓவலேஷன் நடக்கிறதுன்றது வந்து ஒரு ஹார்மோன் உங்கள் கருப்பையில் உள்ள முட்டையை விடுவிப்பதற்காக இந்த முதிர்ச்சி அடையுது. அந்த முதிர்ச்சி, அந்த கருப்பையில் உட்காந்துருக்க முட்டை வந்து நம்ம ஓவலேஷன் உருவான முட்டை வந்து நல்லா முதிர்ச்சி அடைந்து ஆணோட விந்தணுக்குழல் இணைஞ்சு 4, 8 மாறி அப்படியே மெல்லமாக பயணிச்சு ஃபிலோபியன் டியூப்ல போய் உட்காந்து குழந்தையாக மாறிடுவாங்க. முட்டை முதிர்ச்சி அடைஞ்சது உங்களுடைய லூட்டினைசிங் ஹார்மோன் எழுச்சியை விட்டு இந்த முட்டையோட வெளியீட்டை தூண்டும். இந்த ஹார்மோன் எழுச்சிக்கு 28 to 36 ஹவர்ஸ் ஆகும் அன்றைவிடுப்பு ஓவலேஷன் நடக்கிறதுக்கு. அப்புறம் இந்த ஓவலேஷன் நடந்த பிறகு அது உருவான பிறகு சில அறிகுறிகள் தென்படுங்க. அது என்னன்றதையும் ஒன்று உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல வந்து உங்களுக்கு பிறப்புறு பகுதியில் வந்து வெள்ளைப்படுதல் ரொம்ப ஓவராக இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓவலேஷன் நடக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த முட்டைகள் வந்து அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஸ்மெல் வந்து வெள்ளை முட்டை இருக்குது பார்த்தியா, அந்த வெள்ளை முட்டையோட ஸ்மெல் மாதிரி இருக்கும். மஞ்சள் கறி இல்லாமல் முட்டை மட்டும் இருக்கும் பார்த்தியா, அது ஒரு ஸ்மெல் மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த வெளியேற்று வந்து ரொம்ப ரொம்ப தடிமான திக்காக இருக்கும். சரிங்களா? லேசான ஒரு சில பேர் ரத்தப்போக்கு இருக்கும். மார்பகம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும், கணவன் மனைவரோட ஈடுபடணும்னு சொல்லிட்டு. அப்புறம் கருப்பையில் லைட்டாக வலி இருக்க மாதிரி இருக்கும். அடிவயசு லேசாக ஒரு மாதிரி சௌகரியமெல்லாம் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் இருந்துச்சுன்றப்போ இதெல்லாம் தான் வந்து ஓவலேஷன் சிம்டம்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? மாதவிடாய் சுழற்சியில் ஒவ்வொரு மாதவிடாய் நாளுக்கு 14வது நாள் இருக்கு இல்லையா, அது 2 நாள் மட்டும் 2 நாள் பழடி சொன்னேன். அந்த 14 டே தான் உங்களுக்கு வந்து சென்டர் டே வந்து ஓவலேஷன் நடக்கும். நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஒன்றா இருக்கும். உங்களுக்கு ஓவலேஷன் நடக்குது அப்படின்றப்போ ஆணோட விந்தணுக்கள் போய் இணைஞ்சிச்சு அப்படின்றப்போ அது 2 உருவாகி கருவாக உருவாகுது. சரிங்களா? கண்டிப்பாக ஓவலேஷன் பற்றின ஒரு சில விஷயம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோதாங்க ஓவலேஷன் பார்த்து ஒன்றா இருந்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகலாம். இப்போ நான் சொன்ன ஓவலேஷன் டேட்டை தவிர்த்து மற்ற நாட்கள் நீங்கள் ஒன்றா இருந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை உருவாகாது. குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க வந்து ஓவலேஷன் டேட்டில் ஒன்றா இருக்கணும். குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க ஓவலேஷன் தவிர்த்த நாட்களில் ஓவலேஷன் நாட்களில் ஒன்றா இருக்கக்கூடாது. அவ்வளோதான். நல்லா ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணும், நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய கீரைகள் எடுத்துக்கணும், நிறைய ஜூஸ் எடுத்துக்கணும், பீரியட் சைக்கிளை சரி பண்ணணும், எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும், டிப்ரெஷன் ஆகக்கூடாது. நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கணும். உங்களை நல்லா பார்த்துக்கினீங்கன்னா எல்லாமே ஒரு நாள் சரியாயிடும். நம்ம கையில் எதுவும் இல்லை, நம்மளால் எதுவும் முடியாது, போகிற போக்கில் போயிட்டே இருக்கலாம். இன்றைய பொழுது இன்றைய நாளை மட்டுமே அனுபவிங்க. இவ்வளோ நாள் கடந்துருச்சு, இவ்வளோ வருஷம் போயிடுச்சு, இன்னும் கூட குழந்தை தரிக்கலன்றத சோகலாம் வேணாம். சீக்கிரமே உங்களுக்கு குழந்தை தரிக்கும். நீங்கள் வருத்தப்படவே வேணாம். உங்களுக்கு நல்ல நாள் சீக்கிரமாக வருது. சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு யாருமே ரொம்ப வருத்தப்படவே படாதீங்க. சரிங்களா? நீங்கள் எந்தளவு ஹாப்பியாக இருக்கீங்களோ அந்தளவு உங்கள் குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக பிறப்பாங்க. உடம்பு நல்லா இருக்கும். நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. ஓவலேஷன் சிம்டம்ஸ் சொல்லி கொடுத்தேன். நீங்கள் ஓவலேஷன் நாளில் ஒன்றா இருந்தால் ப்ரெக்னென்ட் ஆகலாம். ஓவலேஷன் அல்லாத நாட்களில் ஒன்றா இருந்தால் ப்ரெக்னென்ட் ஆகாமல் தவிர்க்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் தாங்க. ஓவர் டிப்ரெஷன் கூட உங்களுக்கு ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகாது. திரும்ப நான் சொல்கிறேன், ஓவர் டிப்ரெஷன் ஆகாதீங்க. உங்களுக்கு ஓவலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியலனா கேலண்டர் எடுத்து இந்த மாதம் உங்களுக்கு என்ன ஓவலேஷன் வந்து அது குறித்து வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4. அடுத்த மாதம் போய் குறித்து வைங்க. அடுத்த மாதம் குறித்து வைங்க. இந்த 3 மாதத்தை குறித்து வச்சு பார்க்கும்போது ஏதாவது ஒரு நம்பர் உங்களுக்கு காமனாக இருக்கும். ஒரு டைம் 25 வந்திருக்கும், ஒரு டைம் 26 வந்திருக்கும், ஒரு டைம் 27 வந்திருக்கும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு 25ன்றது காமனாக இருக்குது. அப்போ 25 தான் உங்களுக்கு ஓவலேஷன். அந்த 25ஆம் தேதி கண்டிப்பாக ஒன்றா இருக்கணும்.
இருக்கணும், 23 இருக்கணும், 25, 27 இது மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கணும், கண்டினியூஸாக இருக்கக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி இருந்தீங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிடுங்க. எப்படியோ பயப்படாதீங்க, நீங்கள் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகிடும். நாள் தள்ளி போகுது அதுதான், பட் குழந்தை பிறக்காமல் போகாதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஸோ மச். பாய்.